அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் 2026 வர இருக்கிற இந்த 2026 வருடம் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா கிளியரா பார்க்கலாம். இந்த பதிவை ஒரு 7 செக்மெண்டா நான் பிரிச்சிருக்கேன். அதாவது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை இந்த 2026 வருடத்துல எப்படி இருக்க போகுது, நம்முடைய தொழில் உத்தியோக வாழ்க்கை இந்த 2026 வருடத்துல எப்படி இருக்க போகுது, அதே போல பொருளாதாரம், கடன் சார்ந்த விஷயம், காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், மாணவிகள் சார்ந்த விஷயம், நம்மளுடைய தேக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், இப்படி A to Z எல்லாத்தையும் இந்த பதிவுல நான் கிளாரிட்டியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மேலும் இந்த 7 செக்மெண்ட்டுக்குமான டைம் லைனும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ இந்த முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு எந்த பகுதியை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான டைம் லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மேலும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதே போல இந்த பதிவோட எண்ட்ல இந்த 2026 வருடத்துல நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறது சிறப்பு, அதே போல எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யறது இந்த வருடத்துல நமக்கு மேலும் அதிக நற்பலன்களை கூட்டி நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் இந்த பதிவோட கடைசியில நான் கொடுத்திருக்கேன். சோ அதுவும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓவரால் அந்த பதிவை முழுமையா பாருங்க. இந்த 2026 நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான வேவ் லென்த்ல போக போகுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கைடு, கம்ப்ளீட்டான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மகர ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு 2026 வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வருடத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணது நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடெயிலா நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதன் அடிப்படையில நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு, தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு, குரு பார்வையில அந்த ராகு இருந்ததுனால மேஜரா ட்ரபிள் கொடுக்கல. இருந்தாலும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு இருக்கிறது சில நிலைகள்ல நமக்கு குற்ற அமைப்பை தான் செய்வார். ராகு சனியோட வீட்டுல இருக்கிறதுனால சனியை போல செயல்படுவார். எனவே பேச்சுவார்த்தை, நம்முடைய ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை, இப்படி ஒரு மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் குழப்ப அமைப்புகளை 2025 கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி கையிருப்புல ஒரு திருப்தி அடைய முடியாத சூழ்நிலையும் கொடுத்திருப்பாரு. கையில பணம் வரும், அப்படியே கரைஞ்சிருக்கும். ஃபேமிலியில் நிறைய செலவு இருந்திருக்கும். இப்படி மாத்தி மாத்தி செலவையும் குடும்பத்துல ஒரு மாதிரி சுமை அமைப்பையும் மாத்தி மாத்தி கொடுத்திருப்பாரு. வார்த்தைகள்ல நிதானம் இல்லாத ஒரு அமைப்பு இருந்திருக்கும். வார்த்தை கொடுத்து மாட்டி இருந்திருப்போம். இதை 2025 கொடுத்திருந்தாரு. இப்போ டிசம்பர் 5 வரைக்கும் ராகு எந்த சேஞ்சஸும் பண்ணல. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல தான் ராகு டிராவல் பண்ண போறாரு. அதே மாதிரி 8ஆம் இடத்துல கேது, அஷ்டம கேது, 8ல இருக்கிற கேது ஹெல்த் ரீதியா நமக்கு நிறைய ட்ரபிள் கொடுத்துச்சு. 2025 பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனை, மருத்துவ செலவு, புதுசா உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு அமைப்பு. இளைப்பு நோய் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். நல்லா திடகாத்திரமா இருந்த சார், ஆனா இப்ப ரொம்ப இழைச்சு போயிட்ட சார் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. எனவே இளைப்பு நோய் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும் 2025. இந்த வருடத்துல டிசம்பர் 5 வரைக்கும் கேது எந்த சேஞ்சஸும் பண்ணல. அஷ்டமத்துல தான் டிராவல் பண்ண போறாரு. அடுத்தது சனி, நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 3ஆம் இடத்துல சனி டிராவல் ஆயிட்டு இருக்காரு. நம்முடைய ராசிநாதனே சனி தான். அவர் 3ல இருக்கிறது ஒரு வகையில நல்லது. தைரியத்தை கொடுத்துருவாரு. தைரிய வீரிய பராக்கிரமம் சிறப்பா இருக்கும். ஆனா நிலையற்ற சிந்தனை இருந்திருக்கும். நிறைய பேர் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு நிலையான சிந்தனை நிறைய பேருக்கு இருந்திருக்காது. 3ல இருக்கிற சனி, ராசிநாதனே 3க்கு போயிட்டாருன்னா நிலையான மனசு இருந்திருக்காது, நிலையான சிந்தனை இருந்திருக்காது. சிந்தனை அடிக்கடி மாறிக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு ஐடியா பண்றீங்கன்னா அதே ஐடியால போக மாட்டீங்க. அடிக்கடி பிளான சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. சோ அந்த பிரச்சனையை நிறைய பேர் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல நல்ல தைரியம், நல்ல ஒரு மனோ வலிமை, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை அதை சனி 3ல இருக்கும்போது கொடுத்திருப்பாரு. அடுத்தது 6ஆம் இடத்துல குரு, 6ல இருக்கிற குரு விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில நிறைய வாய்ப்புகளையும் சுபத்துவமான மாற்றத்திற்கான அடித்தளத்தையும் கொடுத்தாரு. ரிஸ்க் எடுத்திருப்பீங்க 2025 ஒரு பிளான் பண்ணி ஒரு ஐடியா பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ரிஸ்க் எடுத்திருப்பீங்க. சோ அந்த ரிஸ்க் எடுக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை குரு கொடுத்திருந்தாரு. குரு நமக்கு டோட்டலா நெகட்டிவான பிளானட், அதாவது 3-12க்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம். அவர் 6ல போய் அமர்றது விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில சிறப்பான நல்ல பலன்களை கொடுப்பார். மேலும் இந்த 2026 வருடத்தை பொறுத்த வரைக்கும் 2 கிரக பயிற்சிகள் இருக்கு. அதுலயும் குரு பயிற்சி தான் மிக முக்கியமான பயிற்சியா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னாக்கா குரு 11 வருடம் கழித்து மீண்டும் கடகராசியில உச்சமாகிறாரு. அதன் அடிப்படையில நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி 7ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. சோ இது ஒரு வகையில நமக்கு ஒரு சுபம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா குரு இயற்கை சுபர்.
சுபர், இயற்கை சுபகிரகம் வந்து உச்சமாகிறது ஒரு வகையில நமக்கு சுபத்துவமான வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்கும். சோ அதை நான் உங்களுக்கு டீடெயிலா அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி டிசம்பர் 5 அது வருஷத்தோட கடைசியில வருது. அதனால அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். இருந்தாலும் டிசம்பர் 5 ராகு கேது பயிற்சி. கேது பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 7ஆம் இடத்துக்கும், ராகு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஜென்மத்துக்கும் டிரான்சிட் ஆகிற ஒரு அமைப்பு. மேலும் சனி பகவான் இந்த வருடத்துல எந்த பிக்கஸ்ட் சேஞ்சஸும் பண்ணல. சோ வந்து இந்த வருடத்துல சில நாட்கள் வக்ரத்துல இருப்பாரு, சில நாட்கள் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில இருப்பாரு. இப்படி வக்ரம் வக்ர நிவர்த்தி இது மட்டும் தான் ஆகுறாரு. ஏதாச்சும் இடப்பெயர்ச்சி பண்றாருன்னா அது எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் பண்ணல. சோ இதுதான் இந்த வருடத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். பொதுவா 2025 வருடம் நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பெருசா திருப்தியா போகல. 7.5 சனி விலகி இருக்கு, ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் நம்ம நினைச்ச அளவுக்கு போல. பட் பரவாயில்ல, ஓரளவுக்கு நகர்ந்துச்சு லைஃப், ஓரளவுக்கு நகர்ந்துச்சு. 7.5 சனி அளவுக்கு ரொம்ப மோசம்லாம் இல்ல, ஓரளவுக்கு லைஃப் நகர்ந்துச்சு. ஏன்னா கையிருப்புல சில மன வருத்தம், ஃபேமிலியில சில குழப்ப அமைப்பு, ஹெல்த் ரொம்ப படுத்து எடுத்திருக்கும். உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் மாத்தி மாத்தி வந்திருக்கும். அதே மாதிரி மனமானது எதுலயும் வந்து ஒரு திருப்தி அடையல, மனசு வந்து ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ஏங்குது, வருத்தப்படுது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புல தான் 2025 நிறைய பேருக்கு போயிருக்கும். இப்போ இந்த 2026 வருடம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத செக்மெண்ட் வைஸா நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப் இந்த 2026 வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது, 2ஆம் இடத்துல ராகுவுக்கு வந்து குரு பார்வை முதல் 6 மாதம் இருக்கும். ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் ராகுவுக்கு குரு பார்வை இருக்கும். எனவே ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் மேஜரா ட்ரபிள் இல்ல. ஜூன் 1க்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரீதியா கொஞ்சம் ட்ரபிளான அமைப்பு இருக்கும், மாற்றுக்கிறதே இல்ல. சுமை அமைப்பு இருக்கும், தேவைகள் அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். குடும்பத்துல சில மாற்றங்கள் நிகழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா குருவுடைய பார்வையில இந்த ராகு இருக்கிறதுனால சுபத்துவமான மாற்றமா இருக்கும். நீ என்ன மாற்றம் பண்ணாலும் அது உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அதே போல ஃபேமிலி மெம்பர்ஸோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். குடும்ப உறுப்பினர்களோட அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சு வார்த்தைகளை ரொம்ப நிதானமா இருக்கணும். ஃபேமிலியை கொஞ்சம் பராமரிக்க வேண்டிய ஒரு வருடமா இருக்கும். குடும்பத்துல கொஞ்சம் சுமை அமைப்புகள் வெளிப்படும் அப்படிங்கிறதுனால குடும்பத்துக்காக கொஞ்சம் அதிகமா உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த நேரத்துல குடும்பத்தோடு இருக்கிறத விட தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு சூப்பர் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஒருவேளை நீங்க ஃபேமிலி கூடவே கன்ஜெக்ஷன்ல இருக்கீங்கன்னா பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இந்த கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மெயினா பாத்துக்கணும். அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். மேலும் சனியுடைய பார்வை 5ஆம் இடத்துல இருக்கு. பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலயும் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். பிள்ளைகளோடையும் ஒத்து போகாத அமைப்பு, பிள்ளைகள் சார்ந்த வகையில சில மன வருத்த அமைப்பு இதெல்லாம் வெளிப்படலாம். எனவே பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். அடுத்தது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். எனவே தந்தை சார்ந்த விஷயங்களையும் சற்று அனுசரிச்சு போய்க்க வேண்டியது அவசியம். இந்த 2026 வருடத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 6 மாதம் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் மேஜரா ட்ரபிள் எதுவும் இருக்காது. ஜூன் 1க்கு பிறகு குடும்பம் சார்ந்த வகையில சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். இருந்தாலும் அது பெரிய அளவுல உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குதானா அது கிடையாது. ஒரு குழப்பத்தோட ஒரு மாற்றத்திற்கான அடித்தளத்தை கொடுக்கும். அந்த டைமிங்ல நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு மாட்டிக்க கூடாது. சோ அதுல நம்ம கொஞ்சம் கிளியரா இருந்தாலே இந்த வருடம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேமிலி லைஃப் ரீதியா ஒரு சுபத்துவமான வளர்ச்சியை கொடுத்துரும். அடுத்தது உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயம் இந்த 2026 வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது, இந்த வருடத்துல முதல் 6 மாதம் வந்து பார்த்தோம்னா குரு 6ஆம் இடத்துல, அதே மாதிரி குருவுடைய பார்வையும் 10ஆம் இடத்துல இருக்கும். எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியா நல்ல ஏற்றம் இருக்கும். முதல் 6 மாசத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, கௌரவ உயர்வு இதெல்லாம் நீங்க சிறப்பா எதிர்பார்க்கலாம். உடைய முயற்சிக்கான அங்கீகாரம் இந்த வருடத்துல கிடைக்கும். உத்தியோகத்துல ஏதாச்சும் மாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா செய்யலாம். உத்தியோக மாற்றத்திற்கு இந்த வருடம் ரொம்ப ஏதுவான ஒரு வருடமா இருக்கு. முதல் 6 மாதத்துல உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல அமோகமான வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா 3-12க்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடத்துல வேலையை குறிக்கக்கூடிய இடத்துல சஞ்சாரம் செய்றாரு. எனவே திடீர் விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில உத்தியோகத்துல திடீர் உயர்வு, திடீர் மாற்றம், திடீர்னு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. அதன் மூலமா உங்களுக்கு ஒரு ஏற்றம் உண்டாகிறது. இதெல்லாம் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி உத்தியோக ரீதியா நிறைய அலைச்சல் இருக்கும். இந்த நேரத்துல நிறைய பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். நிறைய பேருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் இதெல்லாம் சிறப்பா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எதுவும் உங்களுக்கு நெகட்டிவா இல்ல, எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. எனவே உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துல மேஜரா எந்த ட்ரபிளும் இருக்காது. உத்தியோகத்துல ஒரு நிம்மதியான அமைப்பு, ஒரு சுபத்துவமான மாற்றம் இதெல்லாம் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, ஒரு நல்ல வேலைக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பா உண்டு. அது வாட் எவர் நீங்க என்ன வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி அதுல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வருடத்துடைய ஆரம்பத்திலே நிறைய பேருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில
இந்த வருடத்துல எந்த குறையும் குழப்பமோ இல்ல. இந்த வருடம் வந்து உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு நல்ல ஏற்றமும் வளர்ச்சியும் நிச்சயமா உண்டு. அடுத்தது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 10ஆம் இடத்துல குரு பார்வை ஜீவனஸ்தானம் சுபத்துவமா இருக்கு. முதல் 6 மாதம் மேஜரா எந்த பிரச்சனையும் இல்ல. தொழில் சார்ந்த வகையில ஒரு நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு. தனஸ்தானத்துல ராகு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொடர் விரைய செலவுகளை மாத்தி மாத்தி கொடுக்கும். தொழில போக்கஸ் பண்ண முடியாத ஒரு மனநிலையை கொடுக்கும். ஒரு தெளிவா என்னால தொழில் பண்ண முடியல, ஏதோ என்ன வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு, ஒரு தன்னிறைவு அடைய முடியல, சிந்தனையும் ஒரு நிலையா இருக்க மாட்டேங்குது, மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பிசினஸுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. மேஜரா ட்ரபிள் எதுவும் இல்ல. அஷ்டமத்துல இருக்கிற கேது தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகளை இழுத்துட்டு வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே உடைய பேச்சு வார்த்தைகளை ரொம்ப நிதானமா இருக்கணும். எங்கேயோ உள்ள கோவத்தை வர கஸ்டமர் மேல காட்டிடக்கூடாது. எனவே பேச்சு வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த வார்த்தையை மட்டும் நம்ம லிமிடேஷன் பண்ணிட்டோம்னா போதும். இந்த வருடத்துல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றமும் நல்ல வளர்ச்சியும் இருக்கும். இந்த வருடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கா அப்படின்னாக்கா பரவாயில்லை. இந்த வருடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பண்ணலாம். நீ ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா பண்ணிருக்கீங்க, பிசினஸ் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா பண்றீங்கன்னா அந்த வருடத்துல தாராளமா உங்களுடைய புதிய முயற்சிகளை தொடங்கலாம். ஹை லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல் பீரியட் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை மேலும் மேற்கொள்றது சிறப்பு. ரொம்ப அதிகமான முதலீடு செய்ய போறீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல யோக தசை நடக்குதா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கோச்சார ரீதியா அந்த வருடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த பிசினஸ் ஐடியாலாம் வந்திருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வையில 10ஆம் இடம் இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான ஐடியா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் தான் அந்த வருடத்துல இருக்கு. எனவே இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா இருக்கக்கூடிய சிரம அமைப்பு, சுமை அமைப்பு இதெல்லாம் குறையும். தொழில்ல ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நிகழ ஆரம்பிக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான ஐடியாலஜி ஏதாச்சும் இருக்குன்னா அதை தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். லோ லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய எஃபோர்ட்டையும் அதிகமா கொடுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை பெற்றுக் கொடுக்கும். எனவே உத்தியோகம், தொழில் இது ரெண்டுமே இந்த வருடத்துல மேஜர்லி எதுவும் ட்ரபிளா இல்ல. எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு. நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, தொழில்ல ஒரு நல்ல மேன்மை, வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பான முறையில் அந்த வருடம் கொடுக்குது. அடுத்தது பொருளாதாரம் மற்றும் கடன் சார்ந்த விஷயம் இதெல்லாம் இந்த வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பொருளாதாரம்னு பார்த்தோம்னாக்கா 2ஆம் இடத்துல ராகு, 8ல கேது. இதுவே வந்து பொருளாதாரத்தை அழிக்கிற அமைப்பு. 2ல இருக்கிற ராகு வந்து பொருளாதார ரீதியாக வருமானத்துல சில தடை அமைப்புகளை கொடுப்பாரு. கைக்கு பணம் வரும், எங்க போகுதுன்னே தெரியாது. குடும்பத்துல நிறைய சுமை அமைப்பு இருக்கும். குடும்பத்துல தேவைகள் அதிகமா இருக்கும். செலவு கண்ணாபின்னான் இருக்கும். ஆனா முதல் 6 மாசம் உங்களுக்கு எதுவும் ட்ரபிளா இருக்காது. முதல் 6 மாசம் வந்து பார்த்தோன்னா செலவுகள் எல்லாம் நியூட்ரலா இருக்கும். எல்லாத்தையும் சமாளிச்சு நகர்த்திடுவீங்க. ஏன்னா குரு 6ல இருப்பாரு. ஜூன் 1 குரு பெயர்ச்சிக்கு பிறகு பொருளாதார ரீதியா செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். நிறைய சுப விரய செலவுகள் இருக்கும். 7ஆம் இடத்துக்கு குரு வராரு. மேலும் 7ஆம் இடத்துல வந்து உச்சமாக போறாரு. எனவே இந்த வருடத்துல நிறைய சுப விரய செலவுகள் இருக்கும். குறிப்பா வாழ்க்கை துணை சார்ந்த வகையில செலவு, ஃபேமிலி சம்பந்தப்பட்ட வகையில செலவு, சுய முன்னேற்றத்துக்காக செலவு, கல்வி சம்பந்தப்பட்ட செலவு, மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த வகையில செலவு, மேலும் இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த வகையில செலவு, இப்படி எல்லாமே சுப விரய செலவா இருக்கும். இது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய செலவாக இருக்காது. எனவே ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் எல்லாம் கண்ட்ரோல்டா இருக்கும். ஜூன் 1க்கு பிறகு நிறைய சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. இது பொருளாதார ரீதியா உங்களுக்கு ஏதாச்சும் தடுமாற்றத்தை கொடுக்குதானா அது மேஜரா உங்களுக்கு ட்ரபிள கொடுக்கல. உடைய தேவைகள், எண்ணங்களை சிறப்பான முறையில பூர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்பை இது கிரியேட் பண்ணி கொடுக்குது. அடுத்தது கடன் சார்ந்த விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது 6ல இருக்கிற குரு பகவான் சுப விரய கடன்களை ஏற்படுத்துவாரு. எனவே ஜூன் 1க்குள்ள பார்த்தோம்னா ஒரு சிலர் வந்து சுப மாற்றத்துக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகலாம். அல்லது ஆல்ரெடி ஒரு சிலர் கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த கடனை கட்டி முடிச்சு மீண்டும் புதிய கடனை வாங்குறதுக்கு ட்ரை பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. கடனால ஏதாச்சும் உங்களுக்கு தொந்தரவு மேஜரா இருக்கா அப்படின்னாக்கா மேஜரா எதுவும் காமிக்கல. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் புதுசா ஏதாச்சும் சுப விரய கடன் வாங்குவீங்க. ஆனா அது உங்களுக்கு வந்து மேஜரா ட்ரபிள கொடுக்காது. அது வந்து உங்களுக்கு ஒரு மன திருப்தியும் மன நிறைவையும் கண்டிப்பா கொடுக்கும். பழைய கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பையும் இந்த வருடம் கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஆல்ரெடி நீங்க கடன் சுமையில இருக்கீங்கன்னா அந்த வருடத்துல இந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளில வரதுக்கான வாய்ப்பு இந்த வருடம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுவும் நமக்கு பாசிட்டிவா இருக்கு. எனவே பொருளாதாரம், கடன் சார்ந்த விஷயம் இப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது பொருளாதார ரீதியா பண வரவு கணிசமா இருக்கு. தேவைகள் அதிகமா இருக்கு. வரவை தாண்டிய செலவு இருக்கும். எனவே சரியா ஷெட்யூல் போட்டு கரெக்டா ப்ராப்பரா அந்த பொருளாதாரத்தை செலவு செய்யறதுக்கு ட்ரை பண்றது சிறப்பு. மற்றபடி எதுவும் மேஜர்லி ட்ரிபிளா இல்ல.
அடுத்தது காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் இந்த வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது சனியுடைய பார்வை 5ஆம் இடத்துல இருக்கு. எனவே காதல் உறவுன்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது காதல் உறவுல ஒரு குழப்ப அமைப்பு கண்டிப்பா இருக்கும். ஒரு சிலருக்கு கடந்த காலகட்டங்களில் பிரேக்கப், பார்ட்னரோட ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு, பிரச்சனை அமைப்பு இதெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் காதல் உறவுல சற்று கவனம் தேவை. அவசர முடிவுகள், அவசர மாற்றங்கள் எதுவும் எடுக்கக்கூடாது. அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த மனநிலை இருக்கும். கோப உணர்வு அதிகமா வரும். வார்த்தைகள்ல ஒரு கண்ட்ரோல் இருக்காது. என்ன பேசுறோம் தெரியாம பேசிடுவோம். எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் காதல் உறவு சார்ந்த விஷயங்கள சற்று அக்கறை, கவனம் தேவை. இப்போ காதல் உறவா திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா, அதுக்கு ஃபேவரா இருக்கா அப்படின்னா அதுக்கு ஃபேவரா இல்ல. இப்ப 2ஆம் இடத்துல ராகு, சனியுடைய பார்வை 5ஆம் இடத்துல. இப்போ காதல் உறவு சார்ந்த வகையில குடும்பத்துல ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலிலாம் இப்போ சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எனவே கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது சிறப்பு. கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் நகர்த்துறது சிறப்பு. அவசரம் இல்லாம நிதானமா டிராவல் பண்றது சிறப்பு. குரு பெயர்ச்சிக்கு பிறகு இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில காதல் உறவா திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கான அந்த முயற்சியை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஜூன் 1 வரைக்கும் சற்று அக்கறை, கவனம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு. ஜூன் 1க்கு பிறகு ஒரு சுப மாற்றம், சுப வளர்ச்சி அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைக்கும். அடுத்தது திருமண முயற்சி இந்த வருடத்துல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குமா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த வருடத்துல டெஃபினட்டா நிறைய பேருக்கு திருமண முயற்சிகள்ல சுப செய்தி கிடைச்சிடும். ஏன்னா குரு 11 வருடம் கழித்து நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 7ஆம் இடத்துல உச்சமாக போறாரு. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சுப செய்திகள் மிக விரைவாக கிடைச்சிடும். எனவே இந்த வருடத்திலேயே உங்களுடைய திருமண முயற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூன் 1 குரு பயிற்சி. குரு பயிற்சிக்கு பிறகு நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகிறது, திருமணம் நடக்கிறது, திருமணத்துல சுப செய்தி கிடைக்கிறது. இப்படி A to Z எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துரும். சுப விரய செலவுகள் திருமணம் சார்ந்த வகையில கண்டிப்பா இருக்கும். ஏன்னா விரையாதிபதி 7க்கு போறாரு. எனவே திருமணம் நடக்காதவங்களுக்கு எல்லாம் பார்த்தா இந்த வருடத்துல திருமணம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 7, 11 இந்த ஸ்தானங்களை குரு ஏற்கிறாரு. எனவே நிறைய பேருக்கு திருமண முயற்சிகளை சுப செய்தி கண்டிப்பா கிடைச்சிடும். எனவே திருமண முயற்சிகளை தாராளமா தொடங்கலாம். இந்த வருடத்துல திருமணம் சார்ந்த வகையில சுப விரய செலவு கண்டிப்பா நிறைய பேருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா நீங்க தயாராகிறது சிறப்பு. அடுத்த திருமண வாழ்க்கை இந்த வருடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 7ஆம் இடம் இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 7ஆம் இடம் சார்ந்த வகையில பெருசா ட்ரபிள் இல்லை. 8ல இருக்கிற கேது மட்டும் வாழ்க்கை துணையால ஒரு மாதிரி மருத்துவ செலவுகளை மாத்தி மாத்தி கொடுக்குது. வாழ்க்கை துணைக்கு உடல் ரீதியாக ஒரு சில சிரம அமைப்பு மாத்தி மாத்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸா இருக்கு. மற்றபடி இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் 1 வரைக்கும் வாழ்க்கை துணையால எந்த ட்ரபிளும் இருக்காது. வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். வாழ்க்கை துணையோட அந்த உறவு நிலையும் கணிசமாக இருக்கும். எதுவும் பெருசா பிரச்சனையோ குழப்பமாகவோ இருக்காது. ஆனா வார்த்தைகள் ரொம்ப நிதானமா இருக்கணும். சில சமயங்கள்ல கோபமான வார்த்தைகள் அதிகமா வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. எனவே வார்த்தைகளை ரொம்ப நிதானமா இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தையில வெளியிடாம இருக்கிறது சிறப்பு. இதை மட்டும் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டோம்னா போதும். மேலும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு வாழ்க்கை துணையுடைய உறவு நிலையில ஒரு மாதிரி குழப்ப அமைப்புகள் வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3, 12க்கு அதிபதியாகிய குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வாக்குவாதங்கள் அதிகமா வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. மேலும் வாழ்க்கை துணையால நிறைய விரைய செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதே போல வாழ்க்கை துணையுடைய ஆசைகளை எண்ணங்களையும் நிறைவேற்றுவீங்க. அதுவும் நான் ஒரு பாசிட்டிவா நான் சொல்லுவேன். இருந்தாலும் 3, 12க்கு அதிபதியாகிய குரு பகவான் 7ஆம் இடத்துல போய் அமரும் போது ஒன்னு வாழ்க்கை துணை விட்டு பிரிச்சு வைப்பாரு. அதாவது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவாரு. அல்லது வாழ்க்கை துணையால அதிகமான விரைய செலவை ஏற்படுத்துவார். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணுவாரு. இது மேஜர்லி உங்களுக்கு ட்ரபிள கொடுக்குதானா இல்ல, எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல 3ல இருக்கிற சனி பகவான் நமக்கு கொடுத்துருவாரு. எனவே எல்லாத்தையும் சமாளிச்சு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிடுவீங்க. எனவே திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துல செலவு காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கை துணையால ஏதோ ஒரு வகையில செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஆனா அந்த செலவு உங்களை எந்த வகையிலும் பாதிக்காது. இந்த வருடத்துல மெயினா நம்ம எதுல கவனமா இருக்கணும்னா நம்முடைய வார்த்தைகள். 2ல இருக்கிற ராகு மைண்ட்ல என்ன தோணுதோ அதை அப்படியே வெளியில கொட்ட வச்சிருவாரு. யோசிச்சு பேசுற தன்மையே இருக்காது. அதனால வாக்குவாதங்கள் அதிகமா வரும். பொருளாதாரம் சார்ந்த வாக்குவாதங்கள் அதிகமா வரது வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா நம்ம ஹேண்டில் பண்றது சிறப்பு. மற்றபடி மேஜரா எதுவும் ட்ரபிளா இல்ல. அடுத்தது குழந்தை பாக்கியம் மற்றும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது முதலாவதா குழந்தை பாக்கியத்தை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணோம்னாக்கா 5ஆம் இடத்துல சனி பார்வை. நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியத்துல தடை, தாமதம், ஒரு மாதிரி குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில செலவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சனி எந்த இடத்த பார்க்கிறாரோ அந்த இடத்த வீக் பண்ணுவாரு. அதன் அடிப்படையில இப்போ நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த சிந்தனையும் அதிகமா இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும். ஏன்னா நம்முடைய ராசிநாதனே 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இந்த வருடத்துல சுப செய்தி கிடைக்குமா
அப்படின்னு பார்க்கும்போது குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகு ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்தி கிடைக்கும். காம திரிகோணம் இயங்குது. 5ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறது மட்டும் கொஞ்சம் அந்த 5ஆம் இடத்தை மந்தப்படுத்துது. எனவே ஒரு சில மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு சுப செய்தி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அறிகுறிய கிரக நிலைகள் காமிக்குது. எனவே இந்த வருடத்துல ப்ராப்பரா மருத்துவருடைய ஆலோசனையின்படி செயல்படும் போது சுப செய்திகள் மிக விரைவாக கிடைக்கும். சனி பார்வை குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்தும், ஆனா தடுக்காது. எனவே நீங்க எந்த அளவுக்கு பொட்டன்ஷியலா டாக்டர் சொல்லக்கூடிய விஷயங்களை அட்டென்ஷனோட நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரமா உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். எனவே குழந்தை பாக்கியம் நம்ம பார்க்கும்போது தடை தாமதத்தோட சுப செய்திகள் கிடைக்கும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு சுப செய்தி கிடைச்சிடும். ஏன்னா காரக கிரகமாகிய குரு உச்சமாகிறாரு. இது 11 வருடத்துக்கு ஒரு வாட்டி தான் நிகழும். எனவே காரக கிரகம் வலுக்கிறதுனால கண்டிப்பா நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்துல சுப செய்திகள் கிடைக்கும். சனி பார்வை 5ல இருக்கிறதுனால அது தாமதப்பட்டு கிடைக்கும், அவ்வளவுதான். அதனால அந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்ல நீங்க குழந்தை பாக்கியத்துக்கான முயற்சிகளை தொடரலாம். அதுல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பா நிறைய பேருக்கு கிடைச்சிடும். அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 5ல சனி பார்வை இருக்கிறதுனால பிள்ளைகளோட ஒத்து போகாத அமைப்பு, பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய மன வருத்தங்கள்லாம் இருக்கும். அடிக்கடி பிள்ளைகளோட வாக்குவாதம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தினால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சில மனக்கசப்புகள்லாம் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை நிறைய பேருக்கு இருக்கும். 5ல சனி பார்வை வந்துட்டனாலே பிள்ளைகளுக்கு ஒரு சுப விசேஷம் பண்ணணும், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாற்றம் பண்ணணும், பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதோ ஒரு விதமான மனக்கசப்பை இந்த சனி பார்வை கண்டிப்பா கொடுக்கும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். குரு பயிற்சிக்கு பிறகு இருக்கக்கூடிய கவலை, குழப்பம், பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். குரு பயிற்சி வரைக்கும் சற்று கவனமா இருக்கணும். பிள்ளைகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். பிள்ளைகளோட அதிகமான ஆர்குமெண்ட் எல்லாம் குறைச்சிக்கணும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பு. கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது சிறப்பு. குறிப்பா அதிகமான ஆர்குமெண்ட் குறைச்சிக்கிறது சிறப்பு. குரு பயிற்சிக்கு பிறகு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய கவலைகளுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுப விசேஷம் பண்ணணும், திருமணம் ஏதாச்சும் பண்ணணும், அல்லது அவங்களுடைய வயசுக்கு தகுந்த ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணணும்னா இந்த வருடத்துல ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு அந்த முயற்சிகளை தொடரலாம். அதுல ஒரு சுப செய்தி மிக விரைவாக கிடைச்சிடும். எனவே ஜூன் 1 வரைக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை. ஜூன் 1க்கு பிறகு நிறைய சுபத்துவமான மாற்றமும் சுபத்துவமான வளர்ச்சியும் டெஃபினட்டா உண்டு. அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 4ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படல. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள பெருசா எந்த தடை தாமதமும் இல்ல. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடமா இருக்கும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சி சிறப்பா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட எஃபோர்ட்டுக்கான வெற்றி அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைக்கும். 2ல ராகு இருக்கிறதுனால ஆரம்ப நிலை கல்வியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமமா இருக்கும், கொஞ்சம் ட்ரபிளா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏதோ ஒரு விஷயம் அவங்கள இந்த ஆரம்ப நிலை கல்வியை தொடர முடியாம தடைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உயர்நிலை, உச்சநிலை கல்வி எல்லாம் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு வருடமா இருக்கும். அதே மாதிரி இந்த வருடத்துல கல்வி சார்ந்த விஷயங்கள் ரீதியாக வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். அப்படி ஏதாச்சும் ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ராட் போய் படிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அது இந்த வருடத்துல ட்ரை பண்ணும்போது அதுல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். எனவே கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மேஜரா எதுவும் ட்ரபிளா இல்ல. படிப்பு சார்ந்த வகையில ஒரு சுபத்துவமான வளர்ச்சி உண்டு. 3ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் முயற்சி நல்லா சிறப்பா கொடுத்துருவாரு. அந்த முயற்சி நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். எனவே இந்த வருடத்துல ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு தெளிவு, ஒரு சுப மாற்றம், எதை நோக்கி பயணிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தெளிவு அதெல்லாம் சிறப்பா கிடைச்சிடும். குரு பயிற்சிக்கு பிறகு இன்னும் பிரைட்டா இருப்பாங்க. குரு பயிற்சிக்கு பிறகு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஏற்றம், கல்வி சார்ந்த வகையில ஒரு பயணம், இதெல்லாம் சிறப்பான முறையில இருக்கும். எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருடம் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தரக்கூடிய வருடமா தான் இருக்கு. அடுத்தது தேக ஆரோக்கியம் இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது மகரம், மகரத்துடைய நட்சத்திரங்கள் எல்லாம் மேஜரா கவனம் செலுத்த வேண்டிய பார்ட்டே ஹெல்த் தான். ஏன்னா அஷ்டம கேது நடந்துகிட்டு இருக்கு. அஷ்டமத்துல கேது இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. எனவே இந்த வருடத்துல தேக ஆரோக்கியத்துல தான் அதிகமான கவனத்தை நம்ம செலுத்தணும். உடல் ஆரோக்கியம் ஒரு ஸ்டேபிளா இருக்காது. உடல், மனம் இது ரெண்டும் வெகுவா பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பை இந்த அஷ்டம கேது கொடுக்கும். குறிப்பா விஷ ஜந்துக்களால ஏதாச்சும் பிரச்சனை வருது, தப்பான முடிவு எடுக்கிறது, இது போன்ற சில குழப்ப அமைப்புகளை அஷ்டம கேது பண்ணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இளைப்பு நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். நல்லா ஸ்ட்ரென்த்தா இருந்த சார், நல்லா இழைச்சு போயிட்டேன் சார் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் தேக ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். குறிப்பா சொல்லணும்னாக்கா கழிவு நீக்க உறுப்புகள், உங்களுடைய மர்ம உறுப்புகள், இந்த பகுதிகளில் சற்றே கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அதே மாதிரி இந்த வருடத்துல வாயு தொந்தரவு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏதாச்சும் போகலாம். வாயு தொந்தரவு, அதே மாதிரி இடுப்பு வலி, முதுகு வலி, தோள்பட்டையில் ஏதாச்சும் பெயின் இருக்கிறது,
உடைய கழுத்து பகுதிகளில் ஏதாச்சும் பெயின் வருது, ஸோ அதுக்கான அறிகுறிகளை அந்த வருடம் காமிக்குது. அதே மாதிரி இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். அதே போல உங்களுடைய தொடை பகுதி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சற்று கவனமா இருக்கணும். ஸோ இந்த இடங்கள்ல எல்லாம் பாவகிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கு. மேலும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நேத்திரம், உடைய கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய முகம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் சற்று கவனமாக இருக்கணும். ஸோ இந்த பகுதிகளில் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பகுதிகளில் கொஞ்சம் மேஜரான கவனம் செலுத்திக்கோங்க. இதுல ஏதாச்சும் சின்னதா சிம்டம்ஸ் இருக்கு, ஹெல்த் ஏதோ கொஞ்சம் பாதிக்கப்படுற மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்குன்னா அதை உடனே சரி பண்றதுக்கான முயற்சிகளை செய்யறது சிறப்பு. அலட்சியம் இல்லாம இருந்தாலே இந்த விடம் உடல் ரீதியா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். அதே மாதிரி டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. ஏன்னா அஷ்டமக்கேது தூக்கத்தை கெடுக்கும், டயத்துக்கு சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுக்காது, வெளியிடங்கள் அதிகமா சாப்பிட வேண்டிய அவல நிலையை கொடுக்கும். இப்படி ஒரு மாதிரி குழப்ப அமைப்புகளை நம்ம ஹெல்த்தை எப்படிலாம் பாதிக்கலாமோ அப்படிலாம் பார்த்து அந்த அஷ்டமக்கேது பண்ணும். எனவே டயத்துக்கு சாப்பிடுங்க, ஹோம்மேடு ஃபுட்டா சாப்பிடுங்க, நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க. எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய பழ வகைகள், பருப்பு வகைகள் இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கிறது சிறப்பு. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் தேக ஆரோக்கியம் உங்களுக்கு பாதிக்கப்படலைன்னா இந்த வருடம் உங்களுக்கான வருடமா இருக்கும். எல்லாத்தையும் நீங்க சமாளிச்சிடுவீங்க. ஏன்னா 7.5 சனி கடந்து வந்திருக்கும், நிறைய அனுபவ பாடம் நம்ம கையில இருக்கு. எனவே ஹெல்த் மட்டும் உங்களுக்கு பாதிக்கலைன்னா மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்க எளிமையா சமாளிச்சு அடுத்த கடத்துக்கு வந்துருவீங்க. எனவே தேக ஆரோக்கியத்துல மட்டும் கூடுதல் விழிப்புணர்வோட இந்த வருடத்துல இருக்கிறது சிறப்பு. இந்த வருடத்துல நான் மெயினா வார்னிங் கொடுக்கிறது ஒன்னு ஃபேமிலி, இன்னொன்னு உங்களுடைய ஹெல்த். இது ரெண்டுல மட்டும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும். அடுத்தது மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. ஏன்னா 3ல இருக்கிற சனி பகவான் சிந்தனை குழப்பத்தை கொடுத்துட்டே இருப்பாரு, நிலையான புத்தி இருக்காது, புத்தி மாறிக்கிட்டே இருக்கும். அதை சரி பண்றதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் பண்றதுக்கு தினமும் ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணி உங்களுடைய நாளை தொடங்குறது சிறப்பு. அதே மாதிரி உடலுக்கு எப்போதும் அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சின்ன சின்ன உடற்பயிற்சி, சூரிய ஒளி மேல படுற மாதிரி காலையில எழுந்து ஒரு சின்ன நடைப்பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு சூரிய ஒளி மேலேயே படாது. ஏன்னா கேதுனாலே பார்த்தோன்னா கேது ராகுனாலே இருட்டு, இதுலயே ராகு தான் அடர்ந்த இருட்டு. அவர் 2ஆம் இடத்துல இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிற ஒரு அமைப்பு, சூரிய ஒளி மேலப்படாத அமைப்பு, இதெல்லாம் அதிகமா இருக்கும். இருட்டிலேயே அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு தான் அதிகமா இருக்கும். எனவே சின்ன சின்ன நடைப்பயிற்சி, காலையில எழுந்ததும் சின்னதா ஒரு நடைப்பயிற்சி, சூரிய ஒளி மேல படுற மாதிரி சின்னதா ஒரு வாக்கிங் எல்லாம் போயிட்டு வருது சிறப்பு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா ஃபாலோ பண்றது ஒரு பெட்டரான ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது இந்த வருடத்துல என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், இந்த வருடத்தை மேலும் செழுமைப்படுத்திக்கிறதுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யறது சிறப்பு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது, இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது கொஞ்சம் ட்ரபிளான இடத்துல இருக்காங்க. ஸோ அதை சரி பண்றதுக்கு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க விநாயகரை தொடர்ச்சியா நீங்க வழிபட்டு வர்றது சிறப்பு. அதே மாதிரி துர்க்கை வழிபாடு, ராகுடைய பாதிப்புகள், குடும்பத்துல அதிகமான பிரச்சனை இருக்குன்னா துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, அது அந்த பிரச்சனைகளுக்கான நிவர்த்தியை பெற்றுக் கொடுக்கும். உடல் ரீதியா அதிகமான தொந்தரவு இருக்கு, உடல் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை அதிகமா இருக்குன்னா விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு இதெல்லாம் சிறப்பு. மனித முகம் இல்லாத தெய்வங்களை வழிபடுறது இந்த வருடத்துல உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். அதன் அடிப்படையில விநாயகர் வழிபாடும் அனுமன் வழிபாடும் ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது முக்கியமா குலதெய்வம், உங்களுடைய குலதெய்வத்தை அனுதினமும் நீங்க மனசுல நினைச்சு வணங்கி பிரார்த்தனை செய்யறது சிறப்பு. குலதெய்வ ஸ்தலத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுறது சிறப்பு. இந்த வருஷத்துல குலதெய்வத்துடைய அருளை பெற்று ஒரு முறையாச்சும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. சோ அது உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். மேலும் இந்த வருடத்துல சனி பகவானுடைய ஸ்தலம் இருக்கக்கூடிய திருநள்ளாறு ஒரு முறை போயிட்டு வருது சிறப்பு. போயிட்டு சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை மனமுருகி வழிபட்டு வருது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். முயற்சி தடைகளை நீக்கி முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கும். எனவே சனி பகவானுடைய ஸ்தலத்துக்கு ஒரு முறை போயிட்டு வர முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க. சோ இந்த தெய்வங்களை மட்டும் இந்த வருடத்துல வழிபட்டா போதும். அதாவது விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, அதோட உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. சோ இதை மட்டும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். சோ தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த தெய்வங்களை இந்த வருடத்துல வணங்கி வருது உங்களுக்கு அந்த தடை தாமதங்களை தகர்த்தி இந்த வருடத்தை மேலும் செழுமைப்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பிராக்டிகலா வேற ஏதாச்சும் பரிகாரம் பண்ணலாமானாக்கா, நான் ஃபர்ஸ்ட் சொல்றது உணவு தானம் தான். எல்லா ராசிக்கும் சொல்லியிருக்கேன், நம்மளுடைய ராசிக்கு அதை தான் சொல்றேன். உணவு தானம் செய்யறது ரொம்ப சிறப்பு. பசியோட வாடி இருக்கக்கூடியவங்களுக்கு உணவு தானம் பண்றது இந்த வருடத்துல மேலும் மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். தேக ஆரோக்கியம் அதிகமா பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, தேக ஆரோக்கியத்துல மேன்மை அடைய தினமும் சூரிய நமஸ்காரம் பண்றது சிறப்பு. காலையில எழுந்ததும் நல்லா குளிச்சுட்டு சூரிய பகவான மனமுருகி வழிபட்டு சூரிய ஒளி மேல படுற மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சோ அது ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு இது ஒரு வழிமுறையாக இருக்கும். அதே மாதிரி இந்த வருடத்துல உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவ உதவிக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவி ஏதாச்சும் பண்ணலாம். சோ அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த உணவு தானம் பண்றதுன்னு பார்த்தோம்னாக்கா, அந்த மருத்துவமனையில பசியோட இருக்கிறவங்களுக்கு உணவு தானம் பண்ணலாம். சில பேர் பார்த்தோன்னா அவசரமா மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க, கையில பணம் எதுவுமே எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க, பட்னியா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி உணவு தானம் பண்றதை இந்த
மருத்துவமனை அந்த சைட்ல போயிட்டு அந்த உணவு தானமா பண்றது சிறப்பு. சோ இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உணவு தானம் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒன்னு மருத்துவமனையில பண்ணுங்க, அல்லது பசியோட இருக்கிறவங்களை தேடி போய் பண்ணுங்க. இந்த ரோட்டு ஓரத்துல பசியோட நம்முடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அவங்கள தேடி போய் அவங்களுக்கு உணவு கொடுங்க. அதே போல இந்த மருத்துவ சிகிச்சைக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவி அதை செய்யறது சிறப்பு. எனவே இந்த பரிகார முறைகளை செய்யும் பொழுது இந்த வருடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்படியே கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, பாசிட்டிவான ஆரா நம்மளை சுத்தி கிரியேட் ஆக இருக்கும். அது நமக்கு மேலும் மேலும் மேன்மையும் வளர்ச்சியும் டெஃபினட்டா கொடுக்கும். ஓவராலா அந்த 2026 வருடத்துக்கான ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிடிக்ஷனை பார்த்தோம். இந்த வருடம் மேஜரா எதுலயும் உங்களுக்கு ட்ரபிள கொடுக்கல. ஒன்னு ஃபேமிலி, உங்களுடைய ஹெல்த், இது ரெண்டுல மட்டும் நீங்க கேரிங்கா இருந்தா போதும். பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சற்று கவனத்தோட அக்கறையோட நம்ம பயணிக்கிறதே சிறப்பு. மற்றபடி எதுவும் மேஜரா உங்களுக்கு ட்ரபிளா இல்ல. இந்த வருடம் லாஸ்ட் இயரை காட்டில இந்த வருடத்துல ஒரு நல்ல மேன்மையும் வளர்ச்சியும் டெஃபினட்டா இருக்கும். நிறைய முக்கியமான மாற்றமும் முக்கியமான ஐடியாவும் இந்த வருடத்துல பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு நிறைவான ஏற்றத்தை கண்டிப்பா பெற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி இந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன், சின்ன சின்ன பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். சோ அதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. மேலும் இதுல சொல்லியிருக்க அந்த வார்னிங் பாயிண்ட்ல கொஞ்சம் கவனமா இருங்க. இதை மட்டும் இந்த வருடத்துல கொஞ்சம் பராமரிச்சிட்டாலே போதும். இந்த வருடம் மேலும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து கண்டிப்பா மாறுபடும். உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதான்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களுடைய பர்சனல் ஹராஸ்கோப்பை உங்களுக்கு யோக தசையா அவயோக தசையான்னு ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. யோக தசைனாக்கா கோச்சாரமும் பாசிட்டிவா இருக்கு, யோக தசையும் நடக்குதுன்னா சூப்பர் பாசிட்டிவா இருக்கும். அவயோக தசை இருக்கு, கோச்சாரம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு, ஆனா அவயோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா சொல்லப்பட்டிருக்க பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. அதுவே யோக தசை நடக்குது, உங்களுக்கு கோச்சாரம் சரியில்லை, கோச்சாரம் உங்களுக்கு மைனஸா இருக்கு அப்படின்னாக்கா இந்த கோச்சாரம் உங்களை பெருசா பாதிச்சிடாதுன்னு அர்த்தம். சோ நல்லா சொல்ல வர பாயிண்ட் எதுனா, உங்க ஜாதகத்துல பிளஸ் இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரமும் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பர் பிளஸ்ஸா இருக்கும். உடைய ஜாதகம் பிளஸ்ஸா இருக்கு ஆனா கோச்சாரம் மைனஸா இருக்கு அப்படின்னாக்கா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான பாயிண்ட் உங்களை பெரிய அளவுல அஃபெக்ட் பண்ணிடாது. கோச்சாரமும் மைனஸா இருக்கு, உங்களுக்கு தசையும் புத்தியும் உங்களுக்கு மைனஸா இருக்குனாக்கா கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஜீரோ ஆக்கும். நிறைய பிரச்சனைகளை மாத்தி கொடுக்கும். உங்களுக்கு தசை மைனஸா இருக்கு ஆனா கோச்சாரம் ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சார ரீதியா சொல்லப்பட்டிருக்க பாயிண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் நடக்கிற மாதிரி நடந்து அப்படியே கொஞ்சம் இறங்கும். ஓரளவுக்கு பாசிட்டிவான சைன்ஸ் அப்பப்போ ஆறுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எனவே உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா அப்படிங்கறத ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவ கிரகங்களுக்கான 12 பாவகத்தில் அமர்ந்த பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அது ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த பதிவை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதாவது நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குஜாதி ஐவர்கள் குரு, சனி, சுக்கிரன், புதன், செவ்வாய், இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 12 பாவகத்துல எங்க இருக்காங்க, அதுக்கு என்ன பலன், அதே போல ராகு, கேது எந்த ஸ்தானத்துல அமர்ந்தா என்ன பலன், மேலும் சூரியன், சந்திரன் 12 பாவத்துல அமர்ந்தா என்ன பலன் அப்படிங்கறது ஒரு கிளாரிட்டியா ஒரு பொது பலனா நான் கொடுத்திருக்கேன். சோ அந்த பதிவுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க, அதுவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும். மேலும் 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரத்துக்கான பொது பலன் அப்படிங்கிறது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பதிவுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அந்த பதிவை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். சோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.